ஹோட்டல் உணவுகளை சுட சுட ருசித்து க்ளோஸ் அப் ஷாட்டில் ரிவ்யூ செய்து அந்த வீடியோவை யூடியூபில் அப்லோட் செய்து பிரபலமானவர் இர்ஃபான். இர்ஃபான் வியூஸ் எனும் பெயரில் இயங்கும் அவரது யூடியூப் சேனலை சுமார் 40 லட்சத்திற்கும் அதிகமானோர் ஃபாலோ செய்கின்றனர். இந்த நிலையில்தான் தனக்கு பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினம் குறித்து அறிவித்த நிலையில் தற்போது இர்ஃபான் மாபெரும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். இர்ஃபானுக்கு கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்று இன்னும் சில மாதங்களில் குழந்தையும் பிறக்க உள்ளது. பிறக்கப் போகும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்வது தமிழகத்தில் சட்டப்படி குற்றமாகும். இதனிடையே குடும்பத்துடன் துபாய் சென்ற இர்ஃபான் தனக்கு பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினத்தை பரிசோதனை செய்து அறிவித்துள்ளார். யூடியூபில் அப்லோட் செய்யப்பட்ட அந்த வீடியோவை 3 நாட்களில் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் பார்த்துள்ளனர். தற்போது அந்த வீடியோ பெரும் சர்ச்சையில் சிக்கி இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை பரிந்துரை செய்துள்ளது. குழந்தையின் பாலினத்தை வெளியிட்ட வீடியோ தொடர்பாக யூடியூபர் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்கவும் அந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தவும் சுகாதாரத்துறை சார்பாக 3 பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. பாலினத்தை அறிவிப்பது சட்டப்படி குற்றமாகும் நிலையில் அது தொடர்பாக காவல்துறையிலும் யூடியூபர் இர்ஃபான் மீது புகார் கொடுக்க சுகாதாரத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். மருத்துவ மற்றும் ஊரக நலப் பணிகள் இயக்குனர் தலைமையில் அமைக்கப்பட்ட விசாரணை குழு விரைவில் இர்ஃபானிடம் நேரில் விசாரணை நடத்த உள்ளதாகவும் தெரிகிறது. குழந்தையின் பாலினம் குறித்து தமிழ்நாட்டில் தெரிந்து கொள்ள முடியாது, ஆனால் துபாய் போன்ற வெளிநாடுகளுக்கு சென்றால் தெரிந்து கொள்ள முடியும் என்ற எண்ணம் உள்ளூர் வாசிகளை தவறான பாதைக்கு வழிவகுக்கும். இந்நிலையில் குழந்தையின் பாலினம் குறித்து இர்ஃபான் வெளியிட்ட வீடியோவை நீக்கம் செய்ய யூடியூப் நிறுவனத்திற்கு சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் 3 பிரிவுகளின் கீழ் விளக்கம் கேட்டு இர்ஃபானுக்கும் சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. திரு இர்ஃபான் அவர்கள் வெளிநாடுகளில் தங்களுடைய மனைவிக்கு பரிசோதனை நடத்தி ஆனா பெண்ணா என்று அறிவித்திருப்பது அந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு பொருந்தாது. ஏனென்றால் அங்கு குற்றம் இருக்காது. இந்தியாவில் உள்ள பார்வையாளர்களுக்கு நீங்கள் அதை சொன்னால் அது இட் வில் கம் இன் டு அஃபென்ஸ். ஸோ இப்போ அவர் இந்தியாவில் ரிவீல் பண்ணியிருக்காரு. ரிவீல் பண்ணது தான் தப்பே தவிர பட் இந்தியாவில் எந்த மருத்துவரையும் அவர் அணுகலையே, தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மருத்துவர்களும் சொல்லியே. ஆஸ் ஆஃப் நோ அது யூடியூப்பில் அவர் சொல்லியிருக்காரு ஒரு மெசேஜ், அவ்வளோதான். ஸோ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்தராக எதுவும் டிசைட் பண்ண முடியும். கண்டென்ட்டுக்கு ஆசைப்பட்டு கம்பி எண்ண போகிறாரா இர்ஃபான் என பலரும் சோசியல் மீடியாக்களில் கமெண்ட் செய்து வருகின்றனர். இந்நிலையில் இர்ஃபானிடம் வாட்ஸ்அப் மற்றும் மெயில் மூலமாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் விளக்கம் கேட்டனர். இதையடுத்து சுகாதாரத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டவர் மன்னிப்பு கோரியுள்ளார். மேலும் மன்னிப்பு கோரி வீடியோ வெளியிட இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.